நம்ம ஆண்டவரை குறித்து இன்னைக்கு அழகான விஷயத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் போன வருஷத்திலே நம்ம திருச்சபைக்கு சபை மக்களை நான் ஆயத்தப்படுத்தணும், சபை மக்களை ஆயத்தப்படுத்துவோடு மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் போதிக்கணும் என்று கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். அப்ப நான் போன வருஷமே கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். புது வருஷம் ஆரம்பிச்சதுமே நம்ம என்ன செய்ய போறோம்? ஆவில நிரம்பும்படி அந்நிய பாஷை அடையாளம் தான் கவனிக்கணும். சபைக்கு வந்துட்டு அப்படியே இருந்துடக்கூடாது, வெறுமையாவே நம்ம என்ன செய்திடக்கூடாது, இருந்துடக்கூடாது. சபைக்கு வந்த நம்ம தேவ ஆலயத்துல ஆவியானுடைய அனுக்கிரகத்தை பெறணும், அதற்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவர் தருகிற பாஷை அந்நிய பாஷை, சரிங்களா? சரி, அப்ப இதெல்லாம் பெற்று நான் ஒரு அந்தஸ்துக்குள்ள வரணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள ஆவியை பெறுவதும் அந்நிய பாஷை அடையாளம் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய அந்தஸ்தை குறிக்கிறது. நீங்க துவக்கத்தில் இல்ல, நல்ல கர்த்தருக்குள்ள வளர்ச்சியின் பாதையில போகிறதற்கு அடையாளமாக அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளணும், நீங்க கேட்கலன்னா ஆவியானவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? நிரப்ப மாட்டார். வாய் திறந்து பரிசுத்த ஆவியானவர் கேட்டாதான் பரலோக தேவன் வந்து நம்ம இந்த சரீரத்தை என்னன்னு சொன்னோம் வேதத்தின்படி தேவனுடைய, இதை குறித்து கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இந்த சரீரமாகிய ஆலயத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதுக்குதான் ஆவியான. அவர் வருவதும் தெரியாது, போறதும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும். சில நேரம் புதிதா வரும்போது ஒரு சில ஷாக் அடிச்சது போல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு, பெற்றுக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அனல் கொண்டது போல இருக்கும். சில நேரம் அப்படியே சரீரம் நெருப்பா இருக்கிறது போல இருக்கும். கரெக்ட் தான், அது முதல் முறை. அப்புறம் ஒரு 2வது 3வது முறை அப்படியே போகணும், அப்புறம் பழகிடும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப கட்டத்தையே மரண பரியந்த வரையும் பிடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஆவியானவர் அப்படியே சரீரத்துக்குள்ள இறங்கும் போது அப்படியே கையை தட்டி என்ன செய்வாங்க? கீழே விழுந்துருவாங்க. ஆவியானவர் இங்க கையை தட்டி கீழே விழுகிறதுக்காக வர்றாரு. அது ஒரு ஆரம்ப நிலையா இருக்கலாம். தேவ ஆவியானவர் பலமாய் முதல் முறை ஆவியானுடைய தொடர்பு இல்லாத ஒரு மனுஷனுக்குள்ள அவர் வந்து இறங்கும் போது அப்படியே ஒரு மின்னல் தாக்கினது போல சில பேருக்கு இருக்கும். துடிப்பாங்க, சில பேர் உருளுவாங்க. இது ஒரு ஆரம்ப கட்டம். ஆனா இது தொடர்ச்சியா இருப்பது நல்லது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வளர்ச்சியின் பாதையில அவங்க இல்லைன்னு அர்த்தம். சிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னமோ வேண்டுதல் மாதிரி. நான் ஒரு சபையில, திருச்சியில வந்து ஒரு சபையில உடன் ஊழியரா கொஞ்ச காலம் ஊழியம் வந்து ஆரம்பிச்ச போது இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி பண்றேன். அப்போ அவ அந்த சபை ஊழியக்காரனை கூப்பிட்டு, செய்யுங்க ஜான்சன், நீங்க நம்ம சபையில எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்க. ஒரு பிரான்ச் சர்ச்ல இருந்துச்சு. அவங்க கன்வென்ஷன் வந்து வருஷத்துல ஒரு முறை வைப்பாங்க மதுரமால்ல. அந்த சபையில இருக்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடி ஆராதிக்கும் போது கூட்டம் அப்படியே மெய் மறந்து கர்த்தரை துதிக்கிற நேரத்துல ஒரு பையன், வாலிப பையன், நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு அப்படியே ஆராதிக்கிறது போலதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சொலட்டி விட்ட பம்பரம் மாதிரி கூட்டத்துக்குள்ள இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா கடகடன்னு உருண்டு இங்கிட்டு, அப்புறம் இங்கிட்டு, மொத்தத்துல ஆக மொத்தத்துல ஆவியானவர் மெய்மறந்து ஆராதிக்கிற உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க போயிடும்? இவரு மேல போயிடும். பரிசுத்த ஆவியார் நினைச்சிட்டு உருண்டு பறந்துட்டு இருக்கிறார். ஐயோ பாவம். ஒரு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து. பலவீனத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைவீங்க. பாவ வாழ்க்கை அடிமைத்தனம் தான், அசுத்தங்கள் அடிமைத்தனம் தான், குடிபோதை அடிமைத்தனம் தான், பொல்லாத பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனம் தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது அந்த பலவீனத்திலிருந்து நீங்க என்ன செய்வீங்க? பலனடைவீங்க. பலனடைஞ்ச மனுஷன் அதுக்கப்புறம் குடியை விட்டாச்சு, அசுத்தத்தை விட்டாச்சு, பாவ வாழ்க்கையை விட்டாச்சு. இப்ப யாராவது கை நீடி சொல்ல முடியுமா அவன் குடிகாரன்? சொல்ல முடியுமா? அவருடைய நடக்கையை பார்த்து ஊரே சொல்லும், எப்படி இருந்த மனுஷன் எப்படி மாறிட்டாரு. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம். இது ஒரு கட்டம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தா என்னென்னலாம் செய்வார்னு நிறைய அடுக்கு இருக்கு. 1 2 கிடையாது. நான் சொன்னேன், முதல்ல வரும்போது ஒரு ஷாக் அடிக்கிறது போல, ஒரு கரண்ட் பாஸ் ஆகிறது போல இருக்கும். ஏன்னா அந்த அனுபவத்தெல்லாம் நானும் கடந்து வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷன் என்ன செய்வாரு?
எல்லா தீங்குகளுக்கு விலக்குவாரு. பிசாசுடைய திட்டம் பாவம் செய்யன்னு வச்சிருக்கான் பாருங்க உலகத்தில் நிறைய. அதெல்லாம் நீ செய்யாதன்னு ஆவியானவர் என்ன செய்வார்? அவனை கைட் பண்ணுவார். அந்த மனுஷனையோ மனுஷியோ அழகா கைட் பண்ணுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாவ உலகத்துல நிறைய இருக்குது, புரிஞ்சுக்கிற மாதிரி டக்குன்னு சொல்லலாம். இப்போ டிவி சீரியலுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு நபர் உலகத்துல 24 மணி நேரம் ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஒரு ஆளு மூழ்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள மெய்யாக ஊற்றப்பட்டுட்டா அவங்க என்ன செய்வாங்க? அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவாங்க. ராமன் சொல்லுங்க. மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். எப்ப பார்த்தாலும் மொபைல் போன். அதுல என்ன ரொம்ப பரிதாப நிலைன்னா, சாப்பிடும் போது யாரு மொபைலை நோண்டுறாங்களோ அவங்க முழுக்க முழுக்க அதுக்கு அடிமைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க நினைச்சுவாங்க, நான் தேவையானது தானே பார்க்கிறேன், நான் எனக்கு விருப்பமானது தானே செய்யறேன். அந்த அளவுக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தினது பாவம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சாப்பிடுற இடத்துல எப்படி சாப்பிடணும்? உணவை ரசித்து ருசித்து சாப்பிடணும். உடம்புல போய் ஒட்டணும். அதுல இருக்கிற சத்து நம்ம சரீரத்துக்கு தேவை, அதனாலதான் சாப்பிடுறோம். இவனுக்கு என்ன சாப்பிட்றான்னே தெரியாது. முட்டை ஓட சாப்பிட வேண்டியது, சோறு கல் இருந்தாலும் தெரியாது, சல்லுன்னு உள்ள போயிடும். பாவம். இவன் பாவம். முதல்ல அவன் செய்யறதும் பாவம். நீ தேவ செய்தி கேட்டா கூட நான் சொல்றேன், தேவ சமூகத்துல நின்று சொல்லுகிறேன். உணவு அருந்தும் போது அதுபோல முக்கியமான நேரங்கள்ல காலகட்டங்கள்ல சபைகள்ல மொபைல் போனை நோண்டுவீங்கன்னா நீ அந்த பாவத்திற்கு அடிமைன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்வார் பரிசுத்த ஆவியானவர்? அப்படியே அந்த ஆத்துமாவை, அந்த விலையேற பெற்ற அந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா அதெல்லாம் பாவம்னு உணர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலக்குவார். முதல்ல விட்டுட முடியாது. 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், அப்புறம் 3 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம், அப்புறம் வேணாம். ஆண்டவர் சொல்லுவார், வேணாம் உனக்கு அப்படின்னு, சீப்போ கழுத அப்படின்னு சொல்லி டிவி சீரியலை விடுவீங்க, குடிப்பழக்கத்தை விடுவீங்க, விபச்சார பாவத்தை விடுவீங்க. அது போல இது போல நேர காலங்களை பிசாசு தின்றாம் பாருங்க, அதையெல்லாம் விட்டு வருவீங்க. அதற்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை புரிந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாய் வெளிவர முடியும். இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், கரெக்ட் தானே? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இயேசு நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, பாவம் மன்னிக்கப்பட்ட நீ பாவத்தில் இல்லாம இருக்கிறியா? பாவம் மன்னிக்கப்பட்டது நல்ல விஷயம். பாவத்திலே நீ வாழாமல் இருக்கிறியா? உன்னால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எல்லா சபைகள்லையும் பாதி கையை தூக்கும், பாதி கையை தூக்க முடியாது. பாவத்தின் பிடி ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு பழைய அனுபவத்துல, ஏதோ ஒரு சிக்க வச்ச பாவத்துல சிக்கி கொண்டுதான் திரிவாங்க. ஏன்? அதுல இருந்து வெளிவர முடியாமல் வகை தேடா, அவங்க வகை தேட விரும்பல, அவங்க வகை தேடி ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. அதனால அந்த அவங்க எதை நாடி போனாங்களோ அது அவங்கள பிடிச்சு வச்சு. இதெல்லாம் சொல்லும் போதே நீங்க புரிந்து கொள்ளணும், சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க 24 மணி நேரத்துல நிறைய பேரோட பேசுவீங்க, பழகுவீங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் கூட கர்த்தருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவுடைய அன்பின் நாமத்தை கொண்டு இந்த வேதத்தை நான் வைத்து சொல்லுகிறேன், நீங்க பாவத்திற்கு அடிமைகளா இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்துல சாத்தா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்கு நல்ல நாட்களை கொடுத்த கர்த்தர், அவரை தேடுவதற்கு வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, பாடுவதற்கு பாடல்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு சாதாரண சராசரி கிறிஸ்தவர்களுக்கு 1/2 மணி நேரம் கூட ஜெப வாழ்க்கை இல்லைன்னா, இந்த ஊழியக்காரனாகிய தேவ சமூகத்தில் இருக்கிற நான் சொல்லுவேன், நீ ஏதோ ஒரு பாவத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிறாய். அப்ப அதுல இருந்து விடுதலை ஆகணும். அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? வெளியே வரணும். அதற்கு ஒருவர் உதவி செய்வார். யார் உதவி செய்வாரு? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்னா, பூலோகத்துல வாழுகிற நம்ம மேல அவர் வரும்போது, ஆலயத்தில் அவர் வரும்போது, ஆலய தலைவர் ஊடாக வெளிப்படும் போது கண்டித்து உணர்த்துவார். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா?
கண்டித்தும் உணர்த்துவார். இதுதான் சரி, இது தப்பு, நீ செய்வது இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இது நீ செய்வது தேவனுக்கு பிரியமானது சொல்லியும் கொடுப்பார். இதெல்லாம் ஒரு புறம். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்தா விடுதலை வரும், வியாதியிலிருந்து சுகம் வரும். பரிசுத்த ஆவியானவர் வந்தா செழிப்பான வாழ்க்கை அமைப்பு வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்தா நீங்க போக வேண்டிய பாதை உங்களுக்கு தனியாய் தென்படும். உலகத்துல எங்க பஞ்சமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல ஒன்னும் குறைவா இருக்காது. எத்தனை பேரு நல்லா 2 இட்லி 3 ஆப்பம் எல்லாம் உள்ள இறக்கிட்டு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. மதன் எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிற ஓய்வு நாள் எப்படி இருக்கணும்? எம்டி ஸ்டமக்கோட வாங்க, வந்து பழகுங்க. பரலோக ஆசீர்வாதங்கள் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் குறித்து இது ஒரு டீப் டீச்சிங், லாங் டீச்சிங். இதை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் டேக் டைம். நமக்கு ஒரு குறைந்தது ஒரு 4-5 வாரமாவது போகும். அதனால இந்த செய்தியை வெளிதேசத்திலிருந்து பார்க்கிற சகோதர சகோதரிகள் இந்த டாபிக்கை ஷேர் பண்ண ஆரம்பிங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிடுவீங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க ஷேர் பண்றத அவங்கள பார்க்கும்படி வலியுறுத்தி சொன்னீங்கன்னா, அவங்க ஒருவேளை இப்படிப்பட்ட இக்கட்டு, கட்டு, வியாதி, விடுதலை தேவை, ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா கூட இந்த செய்திகள் அவங்களை உயிர்ப்பிக்கும். வேதத்திலிருந்து பேசப்பட போகிற வசனங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு ஜீவ வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு நல்ல அமைதியுள்ள வாழ்க்கையை வாழுவாங்க. யாரா வேணாலும் இருக்கலாம், கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்துவ அறியாதவங்களா இருக்கலாம். நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை, சபைக்கு ஏன் தேவை என்பதை நம்ம இனிமே கவனிக்க போகிறோம். முதல் கட்டமாக நிறைய புதிய ஏற்பாட்டில இருந்து நம்ம பார்க்காம பழைய ஏற்பாட்டில இருந்து பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே எப்படி செயல்பட்டார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு. ஆழத்தில் என்ன இருந்தது? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் எடுத்து விளக்கம் சொல்லணும். அதுக்குதான் சபை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, கடவுள் படைப்புல பிரம்மாண்டமான படைப்பு இந்த பூலோகம். இந்த பூலோகம் படைத்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும்ன்றாங்க. முதல்ல நான் நம்பல, ஏன்னா இந்த வசனத்தின் ஆழம் எனக்கு தெரியல. இப்போ அதை நான் தெளிவா புரிந்து கொண்ட போது, தேவனிடத்திலிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்ட பிறகு, ஆமா, இந்த பூமியானது அவர் மறுபடியும் சீர்படுத்த வந்த காலம்தான் 6000 ஆண்டு காலங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு 6000 ஆண்டு காலம், கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு 2000 ஆண்டு காலம். ஆனா இந்த பூமி எப்போது உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியாது. எத்தனை ஆயிரம் அல்லது எத்தனை லட்சம் அல்லது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியாது. ஆனால் இவைகள் உருவாக்கப்பட்டது, உருவாக்கினவர் என்ன செய்திருக்கிறாரு? இதன் மேல் ஒரு கண் வைத்து கவனமாய் இருந்திருக்கிறார். பூமி ஒழுங்கின்மையா இருந்துதான். கடவுளுடைய படைப்புல ஏதாவது ஒழுங்கின்மை இருக்குமா? இருக்காதா? இருக்காது. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ அவர் படைத்த இந்த பூமியானது ஒழுங்கின்மையா இருந்ததுன்னா, ஒழுங்கு இல்லாதவன் இங்க இருந்திருக்கிறான்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? ஒழுங்கு இல்லாதவன் யாரு? அப்புறம் வேற பேரு வாயை திறக்கிறாங்களா? பாத்தீங்களா? ஐயோ சொல்லிட்டோம்னா பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டானா புடிச்சிட்டு போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் அப்படி சொல்லுங்க. இந்த சத்தத்துக்கு அவன் பயப்படும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுறாரு தெரியுமா? நீங்க அவனை பார்த்து வே பொல்லாத ஆவி அப்படின்னீங்கன்னா அவன் உங்களை பார்த்து பயப்படும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிறாரு பாருங்க, ஒருத்தர் தூண்டுவாரு. புடி, அவனை விடாத, அவனை என்ன செய்ய விட்டுடாத, விரட்டு அப்படின்னு தூண்டுவார்.
உங்களை பார்த்து அவனுக்கு பயம் இல்ல. யாரை பார்த்து இப்ப பயம்? உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியானவரை பார்த்து அவனுக்கு பயம். அப்ப பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்தின் மேல என்ன இருந்தது? இந்த ஆழத்தை குறித்து நான் தியானம் பண்ண போது, இது ஆழ்கடலின் ஆழமோ அல்லது இது எந்த ஆழத்தை குறித்து பேசுகிறது என்று சொல்லி இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது, நரக பாதாளத்தின் ஆழத்தை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இது பாதாளத்தின் ஆழம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப சாத்தா என்ன செய்யக்கூடாது? அதுல செயல்படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் பூமி அல்ல, ஆண்டவருடைய செழிப்பான ஆசீர்வாதங்கள் அல்ல, அவனுக்கு பரலோகமும் இல்லை. அவன் ஆழமான பாதாள குழியில என்ன செய்யப்பட்டிருக்கான்? தள்ளப்பட்டிருக்கிறான். இப்ப ஆழத்தின் மேலே என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. ஜலத்தின் மேல என்ன செய்யறாரு? யார் அசைவாடுனா? சொல்லுவோமா? ஆழம் என்பது பாதாளம், ஜலம் என்பது இந்த பூமி அனைத்தும் ஒழுங்கின்மையாக்கப்பட்ட போது ஜலத்தினால் கர்த்தர் இதை என்ன செய்திருக்கிறாரு? அழித்திருக்கிறார். அதனாலதான் நோவாவின் காலத்திலே அழித்து, இதுக்கு முதல்ல ஒரு உலகம் போல ஒரு கூட்டத்தை அவர் படைத்திருக்கலாம், ஒரு மனித இனத்தை அவர் வளர்த்திருக்கலாம், ஏதோ செய்திருக்கிறார். சம்திங் ஸ்பெஷல், அவருடைய திட்டம் அது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சிலர் கண்டுபிடிக்கிறாங்க, கடல் ஆழத்துல பெரிய மாளிகைகள்லாம் புதைந்து இருக்குதான், பெரிய கட்டடங்கள் போல, நவீன கட்டடங்கள் போல எல்லாம் தெரியுதான். அது குறித்து அவங்க ஆச்சரியப்படுகிறாங்க. இப்படி எப்படி வேணா நம்ம வாழ்ற காலத்துல எல்லாம் இதெல்லாம் நடக்க சாத்தியம் இல்லை. 200 ஆண்டுகளுக்குள்ள பெரிய விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லை. சில இடங்கள்ல சில அந்த நுண் பொருள் ஆராய்கிறவங்க என்ன செய்திருக்கிறாங்க? கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப ஏதோ நடந்திருக்குது. ஜலத்தினால் ஆண்டவர் பூமி என்ன செய்திருக்கிறாரு? மூழ்கடித்திருக்கிறாரு. இப்ப ஜலத்தின் மேல யார் அசைவாடுகிறார்? பரிசுத்த ஆவியார், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இது எத்தனை ஆண்டு காலம், எவ்வளவு காலம், இது நமக்கு தெரியாது. பரவாயில்லை. நமக்கு என்ன தேவை? தூய ஆவியானவர் தேவை. ஆமென் சொல்லுவோமா? இப்ப என்ன செய்யறாரு? பிளான் பண்றாரு. ஆதியாகமத்துல வரிசையா நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா, பிளான் பண்ணி என்ன செய்யறாரு? இயற்கையை உருவாக்குறாரு. இயற்கையின மரம், செடி, புல், பூண்டு இவைகள் எல்லாம் உற்பத்தி பண்றாரு. அடுத்தது அவருடைய கைகளால் என்ன செய்யறாரு? மனித இனத்தை உருவாக்கினார். ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய படைத்தார். எதுக்கு படைத்தார் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா? பூமிய பண்படுத்தணும். ஆளுமை இவங்களுக்கு தான். கிட்டத்தட்ட இயேசு மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாரோ அதை தான் ஆதாம் கையில கொடுத்தார். ஆதாமுடைய சாயல் யாருடைய சாயல்? தேவ சாயல். இப்ப ஆதாம் வேற, தேவன் வேற இல்ல அப்படிங்கிறது போல இருக்கும். ஆனா ஆதாம் மனுஷன், தேவாதி தேவன் பரலோக ஆண்டவர். இதுதான் வித்தியாசம். இவர் பார்ப்பதற்கு ஆதாம் பிதாவை போல ஒரு தோற்றம், தேவனுடைய சாயல் இருந்தது. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மனுஷனுக்குள்ள அவருடைய ஆவி ஊதப்பட்டது, கொடுக்கப்பட்டது. யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி வைக்கப்பட்டது. இதுதான் ரொம்ப விசேஷம். இந்த மனுஷனுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த அவர சுவாச காற்றினால மனுஷனுக்கு ஜீவ தத்துவமானார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் செய்துட்டு உருவாக்கின போது தனக்குள் இருக்கிற ஆவியை ஊதும் போது அந்த மனுஷன் மண்ணான மனுஷன், மண் சிலை அது வரைக்கும். ஆனா அப்படியே என்ன ஆணுச்சு? மனித சாயலாக ஜீவ தத்துவமானான். வசனம் அப்படிதான் சொல்லுது. இதெல்லாம் நீங்க பொறுமையா வீட்டுல படிக்கலாம். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆவியானவர் இந்த மனிதனுக்குள்ள வந்த காலத்திலிருந்து அதாவது பாவத்துக்கு அவன் உடன்பட்ட அந்த காலம் வரைக்கும் இப்ப அவனுக்குள்ள யாரு இருக்கிறா? ஆவியானவர் தான் இருக்கிறாரு. எப்ப ஆவியானவர் விலகினார் அந்த ஆதாம் ஏவாளை விட்டுனா, எப்ப இவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டது. இப்ப தேவனை பார்க்க கூடாத கண்களை நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஆதியில் அப்படி இல்ல. ஆதாமும் சரி ஏவாளும் சரி நேரடியாக பார்த்தாங்க. நான் சொன்னேனே, லூசிபருடைய கிருபைய ஆண்டவர் அப்படியே இந்த மண்ணான மனுஷன் மேல் எடுத்து வச்சார். அப்ப இந்த மனுஷனுக்குள்ள கொடுக்கப்பட்ட தேவ ஆவியின் சுவாச காற்றின் மகிமை
என்னவானது? கரைப்பட்டதுமே களங்கம் ஆயிடுச்சு. அவனுடைய ரத்தம், அவனுடைய மாம்சம், அவனுடைய ஆவி எல்லாமே கரைத்திரை உள்ளதா மாறிடுச்சு. பாவம் வந்ததுமே தேவ ஆவியானவர் என்ன செய்துட்டாரு? மனுஷனை விட்டு விலக தள்ளி நிற்க ஆரம்பிச்சார். ஆனா இவன் ஜீவ தத்துவம் உள்ள மனுஷன், உயிர் கொடுத்துட்டார்ல, அது எடுக்கல. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் இருக்க போறான்? 120 ஆண்டு காலம் தானேன்னு ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்றாரு. தேவ ஆவியானவர் மனுஷனோட அதிக காலம் என்ன செய்ய மாட்டாராம்? போராடுவதில்லை. வசனம் அப்படியே சொல்லுது. நோவாவின் காலத்துக்கு முன்பதாக அவன் வாழ போகிறது எத்தனை ஆண்டா? 120 தானேன்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப முன்குறிக்கப்பட்ட ஆண்டு. அதுக்கு முதல்ல அவங்க வாழ்ந்தது 900 ஆண்டு, 500 வருஷம், 400 வருஷம். ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். இன்னைக்கு ஒரு 100 வயசுல ஒரு ஆளை பார்த்துட்டா, 110 வயசுல ஒரு ஆளை பார்த்து நம்ம வாயை பிளந்து பார்க்கிறோம் இல்லையா? சர்வசாதாரணமா வாழ்ந்தாங்க. ஆபிரகாமுடைய வயசே 120 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், இந்த மாம்சமுள்ள மனிதனுக்குள்ள கொடுக்கப்பட்ட சுவாச காற்று தான் தேவ ஆவியானவர். ஆனா கரைத்திரை உண்டானதுமே அவர் என்ன செய்தார்னா, அந்த மனுஷனை விட்டு விலகி ஜீவ தத்துவம் உள்ள மனுஷன் இப்ப உலகத்துல பார்வைக்கு மனித நடமாட்டம் இருக்குது, பேசி எல்லாம் இருக்குது, சிந்தனை எல்லாம் வேலை செய்து எல்லாம் இருந்தாலும் இப்ப அந்த மனுஷன் யாரு கூட ஐக்கியமா இல்ல? தெய்வத்தோடு ஐக்கியமா இல்லை. அப்ப அவ்வப்போது வந்து அவர் என்ன செய்வார்? இவங்களை சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார். இவைகளை குறித்து தான் நம்ம இனிமே வருகிற காரியங்களை தெரிந்து கொள்ளணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆதாமை விட்டும் ஏவாளை விட்டு பிரிந்து இருக்கிறார். ஏன் காரணம் சொல்லுங்க? அவங்க உலக இச்சைகளின்படி சாத்தானுடைய திட்டத்தின்படி பாவம் செய்தார். பாவம் வந்து அவங்களுடைய மகிமையை எடுத்து போட்டுச்சு. அதான் மகிமைனா தேவ ஆவியின் மகிமையை எடுத்து போட்டுச்சு. அவங்க சாதாரண மனிதர்களாக மாறி இன்னைக்கு நம்மளை போல வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, உன்னதமான தேவனுடைய ஆவி அவங்களை விட்டு விலகத்தக்கதாக செயல்பாடு இவங்களுக்குள்ள சரியில்லாமல் இருந்தது. அப்ப நீங்க தெரிந்து கொள்ளணும், தேவ ஆவி உங்களுக்கு புறம்பாக இருப்பார், அதே ஆவி உங்களுக்குள் வருவார். எப்ப வருவார் தெரியுமா? இயேசு சொன்னபடி புதிய ஏற்பாட்டு வழிகளை நீங்க கை கொள்ளவும் பரிசுத்த அலங்காரத்தோடு வாழவும் நீங்க முடிவு செய்தீங்கன்னா, அந்த ஆவியானவர் தள்ளி நிற்கிறார் பாருங்க, அவர் உங்களுக்குள்ள வருவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இத குறித்து ஆதியாகமம் 41:38 நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற போல வேறொருவன் உண்டோ என்றான். நல்லா கவனிக்கணும். சொல்றது யாரு? பார்வோன். இவங்களுக்கு ரிலேஷனுங்களா? இவங்கெல்லாம் எகிப்துக்கு போக போறாங்க. இஸ்ரவேல் சந்ததியார் இப்பதான் யாக்கோபுடைய வம்சம் 12 கோத்திரங்களாக உருவெடுத்திருக்கு. அதுல ஒருத்தர் யோசேப்பு. இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்ப உங்களுக்கு தெரியும், நோவா காலத்துக்கு பிறகு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரங்கள். இப்ப யோசேப்பை இவங்க என்ன செய்துட்டாங்க? வித்துட்டாங்க காசுக்கு. வித்ததுக்கு பிறகு எகிப்துக்கு இவர் போய் அங்க ஒரு அடிமைத்தனம் வாங்கினவன் கொஞ்ச காலம் வச்சிருக்கிறான். அவன் ஒரு பழியை சுமத்தி, அவனுடைய மனைவி ஒரு பழியை சுமத்தி ஜெயில போடுறாங்க. ஜெயில இருக்கிற யோசேப்பு அவர் ஒரு தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணும், யோசேப்பு தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். தரிசனம் பார்க்கிற, அதாவது நம்ம உறக்கத்துல பார்க்கிற சொப்பனங்கள், அது கூட ஒரு தரிசனம் தான். சொப்பனங்கள் வழியாக தேவன் யோசேப்போடு இடைப்பட்டார். அப்ப யோசேப்ப தேவன் அந்த தேசத்துல உயர்த்தினா இந்த 12 கோத்திரமும் உள்ள வந்துரும். இப்ப ஒருவர்கிட்ட சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? 400 வருஷமா உன்னுடைய சந்ததி அடிமைகளா இருப்பாங்கன்னு யார்கிட்ட சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னார். இந்த யோசேப்பை இப்ப உயர்த்தணும். அதுக்கு பார்வோனுக்கு ஒரு தரிசனம் வருது. பார்வோனுக்கு வந்த தரிசனத்துக்கு விளக்கம் சொல்ல யாருமே இல்லை. இப்ப பார்வோனுக்கு அந்த தரிசனத்தை விளக்கமா சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளு சிறைக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி அறிவிக்கப்படுது. உடனே சிறையில் இருக்கிற யோசேப்பு ரிலீஸ் ஆகிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருந்தா நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் திட்டம் தீட்டித்தானே யோசேப்பு உள்ள போட்டான். ஆனா ஆண்டவர் திட்டம் தீட்டி அடிமைத்தனத்துல சிறையிருப்பில் இருக்கிற யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார். ஏன் சொல்லுங்க? சொப்பனத்தை பார்க்கிற விசேஷித்த ஆவியானுடைய கிருபையின் வரம் யாருக்குள்ள செயல்பட்டது? யோசேப்புக்குள்ள செயல்பட்டுச்சு. யோசேப்பை வெளியே கொண்டு வந்ததுமே சொப்பனத்துக்கு விளக்கம் கிடைச்சது. விளக்கத்தை கண்ட அந்த பார்வோன் என்கிற மன்னன் வியந்து போனான். வியந்து போய் வாயை திறந்து சொன்ன வார்த்தை தான். என்ன வார்த்தை சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தனக்கு கீழே வேலை செய்கிற வேலையாட்களை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஒரு சொல்லுவாமா? பார்வோனுடைய அரண்மனையிலையும் குறி சொல்றவன் இருக்கிறான். பார்வோனுடைய அரண்மனையில கிளி ஜோசியக்காரன் இருக்கிறான். பார்வோனுடைய அரண்மனையில மந்திரவாதிகளா இருக்கிறாங்க. அவர்களால் முடிச்சு அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்ச கர்த்தர் போட்டு என்ன பண்ணாரு? நானே தேவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி என்ன செய்தாரு? யோசேப்பு அப்படி அலையக்க வெளியே கொண்டு வந்தார். இப்ப யோசேப்பு போட்டு உடைச்சதுமே பார்வோன் கொடுத்த சாட்சி தான், இந்த மனுஷனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் வியந்து பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து அவர் உங்க ஆவியாகிய தேவ ஆலயமாகிய இந்த சரீரத்தில் அமர நீங்க இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா அநேகர் உங்களை என்ன செய்வாங்க? இந்த மனுஷனை போல இந்த மனுஷியை போல உண்டோ என்று பேசுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லது தேவ ஆவியானவரை பெற்று பிறர் உங்களை சுட்டி காண்பித்து இத போகுது பாரு அப்படின்னு சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்றது தேவாவிதானா என்பதை சோதித்து அறிவது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றால் விசேஷம் என்ன தெரிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் புஸ்தகத்துக்கு வருவோம். யாத்திராகமம் 28:3 எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தில் அடுத்தது 31:5 வாசிக்கணும். முதல்ல 28:3 நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆரோன் எனக்கு பாருங்க, இவங்க எல்லாம் இப்ப வந்து விடுதலை ஆகி வர்றாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரித்திரம் எல்லாம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வர்றாங்க. வரும்போது இந்த இடத்துல மோசே கிட்ட ஆரோனை குறிச்சு, ஆரோன் யாருங்க? மோசேவுடைய சொந்த சகோதரன். ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசாரிய ஊழியம் பார்ப்பதற்கு, ஆசாரிய ஊழியம் தெரியுதா? இயேசு புதிய ஏற்பாட்டில் என்னவா மாறினாரு? பிரதான ஆசாரியராய். ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு இவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. இவர்களும் லேவியர்களும். சரிங்களா? லேவி கோத்திரத்துல பிறந்தவர்கள் தான் இவங்க 2 பேருமே, அண்ணன் தம்பி. சரிங்களா? இவங்க என்ன செய்தாங்களா? ஆண்டவர் தெரிந்து கொண்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை நான் என்ன செய்யணும்? ஆசாரியர் ஊழியத்துல பயன்படுத்துவதற்கு இதை செய்யன்னு சொல்லி மோசே விட்டு சொல்லுவாரு. வாசிக்கு கேட்கலாம். ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தம் படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஒரு லேலுயா சொல்லுங்க. லேலுயா. ஆரோனுக்கு இப்ப ஒரு அலங்காரமான ஒரு ஆசாரியனுக்கு உண்டான அலங்காரமான உடை செய்யணும், தைக்கணும். அதற்கு விவேகம் உள்ள என்னங்க ஆண்டவர் அதற்கு என்ன செஞ்சிருக்கிற ஒரு கூட்டத்தை விவேகம் உள்ளத வாசிங்க. அந்த பக்கம் அந்த பகுதியை வாசிங்க. ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான மனிதர்கள். ஓகே, போதும்.
ஆவியானவர் யோசேப்பு என்கிற மனுஷனுக்குள்ள இருந்ததுனால அவன் விவேகம் உள்ளவனாக வெளிப்பட்டான். யாராலும் சொல்ல முடியாத விளக்கத்தை விவேகமாக தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தனால சொப்பனத்திற்கு விளக்கத்தை தேவ ஆவியானவரே முடிச்சு என்ன செஞ்சாரு, அவிழ்த்து இதுதான்ப்பா ரகசியம், சும்மா போய் அழகா சொல்லுன்னு அனுப்புனார். ஆமென் சொல்லுங்களேன். ஆரோனுக்கு ஆடை அலங்காரம் செய்து அவனுக்கு ஒரு அழகான, ஏன்னா அவன் வர வேண்டிய இடம் முக்கியமான, நான் சொல்லியிருக்கிறேன், ஆரோன் பிரதான ஆசாரியன், அங்க சரியா போகலன்னா அடி விழுந்துடும். ஆரோனுடைய பிள்ளைகள் சாகடிக்கப்பட்டார்கள். யாரால? கர்த்தரால். அக்கினி பலிபீடத்திலிருந்து வந்து 2 பேரையும் கொன்று போட்டது. அதனாலதான் அவனுக்கு ஆடை கூட, அவன் அணிந்து போக வேண்டிய ஆடை கூட விவேகம் உள்ள ஞானத்தின் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ ஆவியை நீங்க பெற்று கொள்வீங்கன்னா நீங்க விவேகமாய் நடக்க அவர் உங்களுக்கு ஒத்தாசை புரிவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிந்தித்து செயல்பட அவர் உங்களுக்கு ஆலோசகராக இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுதில்ல, அவர் உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். இதுதான் வழி, இதுல நடன்னு சொல்லி என்ன செய்வார், நம்ம மேல கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அத நீங்க விரும்புனீங்கன்னா அவர் என்ன செய்வார், உங்களுக்குள்ள வந்து தேவ ஆலயமாகிய சரீரமாகிய உங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஒருவேளை அதுல வளர நீங்க இன்னும் விட்டு கொடுக்கலன்னா தேவ மனிதர்கள் மூலமாய் அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்ப ஆவியை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடாக இதுல நீங்க செய்யுங்க, இதை எடுத்து செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி தேவ ஆவியை பெற்ற ஞானமுள்ள விவேகமுள்ள மனிதர்கள் உங்களை அழகா வழி நடத்துவாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், நீங்க அதிலேயே சுகம் கண்டு இருக்க கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் தந்தருளினார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. இப்ப இத குறித்து யாத்திராகமம் 31 அதுல 5ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கும் போது 31:5 வாசிக்க கேட்கலாம். மற்றும் சகலவித வேலைகளையும் என்ன செய்யணும், யூகித்து செய்யணும். நல்லா கவனிக்கணும் வார்த்தைகளை, வேதத்தின் வசனங்களை நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா தான் இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ண முடியும். இந்த வார்த்தைகளுக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும், அந்த மகிமையை நீங்க அனுபவிக்க முடியும். சகலவிதமான என்ன வேலைகள், யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவர்களுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினே. இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல வந்து புதிய ஏற்பாட்டுல இப்படி சபைக்கு பொழிந்தருளது போல பொழிந்தருளவில்லை. எல்லோருக்கும் கர்த்தர் கொடுக்கவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தார். ஆசாரியனா அவனுக்கு ஒரு வேலை, அப்ப அவன் மேல தேவ ஆவியானவர் தங்குவார். ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டானா, தாவீது சவுலா யோசாபாத்தா யாரு, அவங்க மேல தேவ ஆவியானவர் தங்கியிருப்பார். நியாயாதிபதிகளின் காலத்துல கிதியோன், அதுபோல நியாயாதிபதிகளின் காலத்துல இவரையும் பார்க்க முடியும், யெப்தா, அதுபோல சிம்சோன், இவங்க மேலதான் தேவ ஆவியானவர் இருப்பாரு. ஜனங்கள் எல்லாம் அவங்களுக்கு பின்பதாக நடந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல முழுவதும் பாத்தீங்கன்னா விசேஷமா யாரையாவது ஆண்டவர் தெரிந்து கொண்டு கட்டட பணி, தேவ ஆலயத்துல பனிமுட்டுகள் வேலை செய்வதற்கு தான் இப்ப நம்ம வாசித்த வசனம். அவங்கள 3 விதமா ஆவியில நிரப்புறார். எப்படியா, மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம். நல்லா கவனிக்கணும், ஞானம் வந்து யாருக்கிட்ட இருக்குது, தேவ ஆவியானவர். அந்த வரங்கள் எல்லாம் வருகிற நாட்களை படிக்கலாம். பிள்ளைங்க படிக்கல, மண்டையில ஒண்ணு ஏறல, தேவ ஆவியானவர் வரணும். நல்ல அறிவு பெருகணும். நீங்க வேதமும் வாசிக்கணும். உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா என்ன செய்யணும், கல்வியும் கற்றுக்கொள்ளணும். யாரு வரணும், தேவ ஆவியானவர் வரணும்.
அப்ப பெற்றோர்கள் அதை பெற்று பிள்ளைகள் மேல கைகளை வைத்து ஜெபம் செய்யணும். அந்த ஆவியின் மகிமை அபிஷேகம் அவங்களுக்குள்ள இறங்கி செயல்பட இல்லையே சொல்லுங்களே. கணக்குல முட்டை முட்டையா வாங்கிட்டு வந்து வீட்டுல ரொப்பிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கங்களே, அவனை நீங்க நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா முதல்ல நீங்க அந்த ஆவியை பெற்றவர்களாய் பெற்றோர்கள் காணப்படணும். இரண்டாவது அந்த பிள்ளைகள் மேல கைகளை வைத்து தேவ ஆவியின் ஞானம் அறிவை அடையட்டும்னு சொல்லி நல்ல அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு வகுப்புல கிளாஸ் டீச்சர் வந்து மேத்ஸ் போடும் போது அப்படியே பாத்தீங்கன்னா மணிமணியா மார்க் எடுத்துட்டு வர்றதுக்கு தேவ ஆவியானது உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ நான் படிப்பறிவே இல்லைங்க, பரவாயில்ல, தேவ ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டால் நீ ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படி அவர் உனக்கு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். தேவ ஆவியானவர் வேணும், பெரியவங்களுக்கும் வேணும், சின்னவங்களுக்கும் வேணும். பழைய ஏற்பாடுல எல்லாத்துக்கும் கொடுக்கப்படல. கவனிங்க, பழைய ஏற்பாடுல தெரிந்து கொண்ட சிலருக்கு மாத்திரம் தான் கொடுத்து, ராஜானா அவர் மேல இருக்கும், அவர் யுத்தத்துல போய் நின்னாதான் ஜெயம் வரும். அவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு டூயட் சாங் எல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாரு தாவீது ராஜா. பாத்தீங்கன்னா யுத்தத்துல என்ன வந்துடும், தோல்வி முதுக காட்டி ஓடி வருவாங்க இஸ்ரவேலர்கள். கவனிக்கணும், ஏன்னா ஆவியானவர் இங்க இருக்கிறாரு. யுத்தத்துக்கு போனவங்க கிட்ட ஆவியானவர் இல்ல, அங்க போனா தோல்வி. ஆனா அதே ராஜா யுத்தத்துல போய் நின்னா ஜெயம். இல்லையா சொல்லுங்க. இவரு டூயட் பாடுறதுக்கு உரியாவின் மனைவியோட போயிட்டாரு, சரிங்களா? அங்க பார்த்தா அவவே அம்பு வாங்கிட்டு ஓடி வர்றான். ஐயோ ஓட ஓட வெட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு. கவனிக்கணும். அதே போல சில நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அவன் அந்த ஒரு மனுஷன் மேலதான் அபிஷேகம், போனா ஜெயம். எந்த பெருங்கூட்டமா இருந்தாலும் சரி. கிதியோனை பயன்படுத்தின விதம் வித்தியாசம். இதை குறித்து நம்ம கடைசியில பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். இந்த பணிமூட்டு வேலைகளை செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் கர்த்தர் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வர வேண்டும். அவர் வந்துட்டாலே உங்க கல்வி மேட்ரு கிடையாது, நீங்க படிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அப்படியே உங்களை தெளிவா நடத்துவார். தெளிந்த நீரோட இருக்கு பாருங்க, கலங்கமில்லாத நீர். அப்படியே மேல இருந்து கீழே பார்த்தா உள்ள இருக்க கல்லெல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும், செடி கொடி எல்லாமே தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? தெளிந்த நீரோட. அது போல உங்க வாழ்க்கை மாறும். பரிசுத்த ஆவியானவர் குறித்து நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை, சிலருக்கு போதிக்கவும் தெரியல, தப்பா சொல்லி கொடுக்கறதுனாலதான் ஆளுக்கு வெறும் கையை தட்டி பொத்துன்னு கீழே விழுகுது. நம்ம சபை அப்படி இல்லை. இல்லையே சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசணும், ஆவில நிரம்பணும். ஆவில நிரம்புனா என்ன நடக்குங்கிறது தான் இப்ப நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். இல்லையே சொல்லுவோமா? சில ஊழியர்கள் திடீர்னு எழும்பினாங்க, ஸ்டேஜ போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் வர்றவனெல்லாம் ஃபயர், என்னையா விழுகுறான். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? தேவ ஆவியானவர் நீ ஃபயர்னு நிக்கிறவட பிடிச்சி தள்ளி விடவா வந்தாரு? விழுந்து கிடக்கிற பாவத்திலும் அசுத்தத்திலும் வாழக்கூடாதபடி அவன் உடைக்கப்பட்டவனை, நொறுக்கப்பட்டவனை, அழுகையும் புலம்பலுமாய் மரணத்துக்கு அருகாமையில் இருக்கிற தற்கொலை முயற்சி செய்வதற்கு ஆயத்தமாய் உள்ளவர்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு தான் தேவ ஆவியானவர் வந்தார். ஆமென் சொல்லுங்க. சபை புரிந்து கொள்ளணும். ஒரு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். சபைனா ஏன் மக்கள் ஓடுறாங்கன்னா இவங்க போடுற கூச்சல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்நிய பாஷைய பேசுங்கன்னு சொன்னா பேசுங்க. அந்நிய பாஷை என்ன செய்யணும்? பேசணும். அந்நிய பாஷையில் கூச்சலிடுகள்லாம் சொல்லி வசனம் சொல்லுது. வித்தியாசம் இருக்குல்ல? எங்க போச்சு? அறிவில்லையா நமக்கு? வேத ஞானம் இல்லையா? அந்நிய பாஷை பேசுங்கள். பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட பாஷை. அது பெரிய ஒரு சபையா இருந்தா கூட அது பேசுனா அதுல ஒரு டிசிப்ளின் தெரியும், அது கேட்கவும் டீசென்டா இருக்கும். இவே அந்நிய பாஷை என்னமோ மாரியம்மன் கோவில்ல சாமி ஆடுற கணக்கு ஆடுனா அங்கிட்டு வர்றாள் என்ன சொல்லும்? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சொல்லுமா சொல்லாதா? நம்ம ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமா எதையுமே செய்வார். ஆமென் சொல்லுங்க. சவுண்டில் இல்லையா இயேசு? சவுண்டில் இல்ல ஆவியானவர்.
புரிந்து கொள்ளணும். புரியாத மரமண்டைகள் புரிந்து கொள்ளதான் நான் பேசுறேன். பெந்தெகோஸ்தே சபைகளை பார்த்தா பேசுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவியானவர் வந்தா என்னென்ன நடக்கும் ரொம்ப அழகா ரிட்டன்ல நமக்கு இருக்கு. அதெல்லாம் வாசித்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து அழகா வழி நடத்து. தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டா அந்த மனுஷன் ஒரு மேடையில நின்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற பாவ உணர்வு அடைவான். நான் அசுத்தத்திலே வாழுகிறேன், நான் தீமையான காரியங்களை செய்கிறேன், ஐயோ என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படிதான் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்தம் என்ற தேவ மனிதர்கள் எல்லாம் பெரிய பிரமாண்டமான ஊழியர்களை எல்லாம் இந்த தேசத்துல கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். பாவ உணர்வு அடைந்து வந்து அறிக்கை செய்வான், நான் அசுத்தத்துல வாழுகிறேன், எனக்கு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேணும், இயேசு என் பாவங்களை மன்னிக்கட்டும். யாரு கிரியை செய்வான் நினைக்கிறீங்க? தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்வார். யாருக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் யாரை நிறுத்தினாரோ அந்த உபதேச கூட்டத்திலே அந்த மனிதர்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கடந்து செல்வார். இதுக்குதான் ஆவியானவர் தேவை. நிக்கிறன விழத்தள்ளவும் மேஜிக் காட்டவும் அறவே காடுங்க. பெந்தெகோஸ்தே சபைகள்ல இன்னும் மூல வளர்ச்சி இல்லாத சில முட்டாள்கள் செய்யற வேலை தான் அதெல்லாம். புரிதல் வேணும், வேதத்தை குறித்த ஞானம் வேணும். எதற்காக தேவ ஆவியானவர், ஏன் அவர் அருளப்பட்டார், அவரை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், அவர் இருந்தால் அவர் எனக்குள் என்ன செய்வார், இதெல்லாம் இதிலிருந்து நோண்டி எடுத்தாதான் விஷயமே புரியும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இதை குறித்து யாத்திராகமம் 35 33 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவனுக்கு ஞானத்தையும் அடுத்ததாக புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஆலயத்துல, தேவ கூடாரத்துல தேவனுடைய பலிபீடத்தை எப்படி செய்யணும், அலங்கரிக்கணும், எப்படி ஆசாரித்து ஊழியம் செய்யணும், அங்க பனிமுட்டைகள் எப்படி இருக்கணும், டிசைன்ஸ் எப்படி இருக்கணும். அவன் அந்த ஆவியை பெற்றவன் சகலவற்றை செய்வான். அப்படித்தானே போட்டிருக்குது, இல்லையே சொல்லுவோமா? தேவ ஆவியை பெற்றா சிலரை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைப்பார், சிலரை ஊழியத்திற்கு உடன் ஊழியராக வைப்பார், சிலரை தேவ ஆலயத்துல சபை விசுவாசிகளாக நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்வார். நீங்க சபைக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க வீட்டுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒரு மனுஷன் அபிஷேகப்படுத்துறதுக்கு அவருக்கு நோக்கம் இருக்கு. நான் தான் சொல்றேனே, சும்மா கையை தட்டிட்டு கீழே விழுகிறதும் 4 அந்நிய பாஷை பேசுறதுக்காக ஆவியானவர் அவர் கொடுக்க வரவில்லை. அவர் கொடுத்தாருன்னா அந்த மனுஷனை கொண்டு, அந்த மனுஷியை கொண்டு ஏதாவது செய்வார். கல்வி ஞான அறிவு இல்லாம இருக்கும், படிச்ச படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்காது, கொண்டு போவார் ஊழியத்துல. பைபிளே வாசிக்க தெரியாது, பயன்படுத்துவார் அக்னியாக. நான் பார்த்திருக்கிற சில ஊழியர்கள், கிராமப்புற ஊழியத்தில் உள்ளவங்க, சரியா ஒரு பேச்சுவார்த்தை கூட இன்னும் அவங்களுக்கு முறையா வராது. இப்ப நான் பேசுறவங்களாம் கூட தமிழ்ல அவங்களாம் பிரசங்கிக்கலாம் முடியாது, ஏதோ தட்டு தடு மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க போய் நின்னாங்கன்னா பிசாசு ஆடுகிறது என்ன, அந்தகாரங்கள் நடுங்கிறது என்ன, தேவ ஆவியானவர் செயல்படுகிற விதங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அப்படிதான் வரணும். நீங்க சாதாரண ஒரு விசுவாசி தான், உங்களை கொண்டு உங்க தெருவில் இருக்கிற 2 பேருக்கு ஜெபம் பண்ண வைப்பாரு. அது கொடிய வியாதியில இருக்கும். இயேசுவின் நாமத்தினால தேவாவியை பெற்ற நீங்கள் ஜெபம் செய்துட்டு வந்தீங்கன்னா சரீரத்திலேயும் ஒரு சமாதானம், அந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சமாதானம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதான் கடைசி காலத்துல தேவாவியானுடைய செயல்பாடு. இனி அப்படிதான் நடக்க போகுது. அதற்கு நீங்க ஆயத்தமாகணும். சபையை தேவன் ஆவிகளை நிரப்புவதற்கு இந்த வருஷத்துல நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரத்தை கொண்டு நம்முடைய சபைக்கும் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் பேசி இருக்கிறார். அதை நம்புனீங்கன்னா அப்படியே நடக்கும். கர்த்தர் என்னை அபிஷேகப்படுத்தினார் எதற்காக அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க, அலங்கோலமாய் இருக்கிறவர்களை அலங்கரிப்பதற்காக, வியாதிஸ்தர்களை சுகமாக்குவதற்கு, குஷ்ட ரோகங்களை சொஸ்தப்படுத்துவதற்கு இயேசுவை அவர் அபிஷேகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவ ஆவியானுடைய அபிஷேகம் தேவைப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க.
அதனாலதான் அவர் சக்சஸ்ஃபுல்லா பிதாவுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றிட்டு அத சரியா நீங்களும் செய்யுங்கப்பான்னு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டும் போயிருக்கிறார். ஆமென். நம்ம தேவ பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நுணுக்கமா கற்றுக்கொண்டு சரிவர அடி எடுத்து நடக்கணும். அந்நிய பாஷை பேச கொடுக்கப்பட்டது, பேசுங்க. அந்நிய பாஷை பெற்றுக்கிட்டீங்கன்னா சும்மா கூச்சலிடாதீங்க. சபைக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், டிசிப்ளின் உங்களுக்கு முதல்ல வேணும். நம்ம தேவ பிள்ளைகள்னா அது ஒரு அழகு வேணும். கத்துறதுனால ஆண்டவர் பலமா இறங்க போகிறாரா? ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா உங்க மாம்ச முயற்சி அல்ல. பேசினாலே தேவ ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே இருக்கணும். சில பெருங்கூட்டத்துல எல்லாம் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, இறைச்சலா இருக்கும். ரதங்களின் இறைச்சல் சத்தமா இருக்கும். ஆவில எல்லாம் நிரம்பி எல்லாரும் ஜெபிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் வரவேற்க வேண்டியது. அந்நிய பாஷை பேசும்போது பெருங்கூட்டம்னா அது ஒரு இறைச்சல் சத்தமா இருக்கும். சில ஆளை சிங்களா தனியாலே பாத்தீங்கன்னா பயங்கர சவுண்டா இருக்கும். அப்படி ஊசியை போய் குத்துன்னு நினைச்சீங்கன்னா புஷ்ன்னு காத்து போயிடும். ஒண்ணுக்கு உதவாத இருந்தாலும் சவுண்டு மட்டும் அந்நிய பாஷை பேசும்போது மட்டும் அடே அப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணி ஓடி போயிடுவான். இல்லையா சொல்லுங்க. உங்களால யாரும் ஓடிடக்கூடாது. ஆமென். உங்களால பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அந்நியர்களை உங்க பக்கமாக என்ன செய்து வரணும்? கொண்டு வரணும். ஈர்த்து கொண்டு அப்படியே அந்த மகிமை அப்படியே காந்தம் போல அவங்களை இழுத்துக்கிட்டு வரணும். இல்லையா சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆரம்ப காலத்தில் எழும்பின ஒரு கூட்ட ஊழியர்கள் சொதப்பி உழப்பி சபைகளை கெடுத்து அவங்களும் ஆவில நிரம்பாம, அவங்களுக்கு எந்த வெளிப்பாடு இல்லாம, வேத ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம என்னென்னமோ செஞ்சுட்டுலாம் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நெவர். ஒழுங்கும் கிரமமாய் சகலவற்றையும் திருச்சபையிலே அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அதை குறித்து இதே என்னாகமம் புஸ்தகத்துல 11:17 வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 17. 11:17 நம்ம முதல்ல வாசிக்கலாம். அடுத்தடுத்து அதே அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி நீ ஒருவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற மோசே கிட்ட பேசுற கட்டம் இது. அங்கே நான் இறங்கி வந்து நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை, மோசேயின் மேல் இருக்கிற ஆவியை 70 மூப்பர்களை தெரிந்து கொண்டாரு பாருங்க கர்த்தர். கோத்திரத்துக்கு இன்னாளுன்னு சொல்லி இயேசு 70 பேரை தெரிந்து கொண்டார் புதிய ஏற்பாட்டுல. அதே செயல்பாடு மோசையின் காலத்துல முன்மாதிரியாய் செய்யப்பட்டது. இப்ப தீர்க்க தரிசன அபிஷேகம் யாரு மேல இருக்குது? மோசையின் மேல. இந்த ஜனங்களை நடத்துகிற அபிஷேகம் யாரு மேல இருக்குது? மோசையின் மேல. அது அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, நான் எடுத்து ஷேர் பண்றேன்பா. ஒளிவு மறைவே இல்லை பாருங்க. மோசே அதுக்கு மேல அவர் சொல்லுவாரு, இஸ்ரவேல் மொத்த இஸ்ரவேலரும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றா நலமா இருக்குமே அப்படிங்கிறார். அந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் வர முடியுமா? எனக்கு தெரியும், நம்ம ஆளுங்க அபிஷேகம் பெற்றுடா அவங்கள பிடிக்கிறதும் அப்பாயின்மெண்ட் வாங்குறது என்ன. தேவாவியானவர், மோசையின் மேல் இருக்கிற ஆவியானவரை இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் அப்படியே எடுத்து உன்னுடைய இந்த ஜனங்களுடைய சுமையை சுமப்பதற்காக 70 பேர் மேலே வைக்கிறேன். அவங்களும் வேலையை பார்ப்பாங்க. பொறாமையே படல. இல்லையே சொல்லுவோமே, பொறாமையே படல. மோசே அவங்கள பார்த்து, நான் தான் நடத்துவேன், நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் தான் PhD முடிச்சிருக்கிறேன், நான் தான் டாக்டர் ஆக்கும், நான் தான் ரெவரண்ட் ஆக்கும். அப்படியெல்லாம் அவர் சிந்திக்காம கிறிஸ்துவின் சிந்தையை உடையவராக மோசே ரெடி ஆயிட்டாரு. உடனே ஓகேட்டாரு. கடவுள் சொல்லி அப்புறம் நமக்கு என்ன மிச்சம்? சூப்பர் பார்த்தாரு, அப்பாடா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. அப்படியே தேவன் அந்த 70 பேர் அபிஷேகப்படுத்த. அதோடு மாத்திரமல்ல, மோசே சொல்லுவாரு, மொத்த இஸ்ரவேலர்கள் மேலும் இந்த தீர்க்க தரிசன அபிஷேக ஆவி வந்துட்டா எவ்வளவு நலமா இருக்கும் அப்படின்பா. அப்ப அந்த மனுஷனுடைய பாருங்க, வயதான மனுஷன்
பூரண வயசு, நல்ல ஒரு மனம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு மனசுல வாய் திறந்து பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்க முடியும். இன்னைக்கு நம்ம சபைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், இந்த திருச்சபையினூடாக டெலிவரன்ஸ் நடக்கும், ஹீலிங் நடக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையா பயங்கரமாக கிரியைகளை செய்வார். அதே ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினா அந்த ஆவியானவரை இந்த வருஷத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் சரி, தொடர்ச்சியாய் தேவாலயத்தில் பங்கு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, அதே ஆவியானவரை இறங்கி வர செய்வார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆமென் 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 சொல்லி ஜெபிக்கணும். பாஸ்டர் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எங்க மேல வேணும். மோசையின் மேல இருந்த அபிஷேகம் எங்க மேல வேணும். எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எங்க மேல வேணும். கேளுங்க. எலியாவின் மேல இருந்த அபிஷேகத்தை தான் எலிசா கேட்டாரு. கொடுத்தாரா இல்லையா ஆண்டவர்? சும்மா கொடுத்தாரோ? எப்படி கொடுத்தாரு? ரெட்டிப்பா கொடுத்தார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி. இதுதான் இயேசுவுடைய திட்டம். சில அறிவு கெட்ட ஜீவன்கள் தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்தை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காம செயல்பட விடாம ஆத்துமாக்குள்ளை நான் கூட்டி சேர்க்கிற ஆள் சேர்க்கிற வேலை பார்த்துக்கிட்டு சபைக்குள்ள, அப்படிப்பட்ட சபைகள் உருப்படாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த மனிதனுடைய ஆவியை எடுத்து வைக்கிறேன்னு சொன்னதுமே பொறாம வந்திருக்கணும். பொறாமப்படல, தாராளமா எடுத்து வைங்க. அல்லேலூயா. அதனாலதான் மோசேயை கோலை கொண்டு அப்படி இன்னாரு கர்த்தர் நாமத்துல செங்கடல் 2ஆக இயேசுவுடைய சாயல் அப்படியே மோசே கிட்ட வருது பாருங்க. அதே மோசே போய் கற்பாரை அடிக்கிறாரு, ஒரு இடத்துல பேசுறாரு, கண்மலை பிளந்து தண்ணீர் தாகம் தீர்க்கும்படி ஓடோடி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. 10 விதமான வாதைகள்ல சரியான ஒரு சீன். அது செம்ம கட்டாது. நான் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே புல்லரிக்கும். எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல, அந்த நாட்கள்ல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறாரு இந்த வயதான மனுஷனை கொண்டுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை மோசேக்குள்ள இருக்குது. தேவ ஆவியானவர் வந்து செயல்பட எந்த தடையுமே கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? மோசே எதை சொன்னாலும் செய்வார் ஆண்டவர். மொத்த எகிப்திய ஒண்ணுமில்லாம ஆக்குங்கன்னா ஆக்கியிருப்பாங்க. ஆண்டவர் அழிக்கவும் தயாரா தான் இருந்தார். மோசே நல்ல மனுஷன். அவருக்கு தேவையானதை மாத்திரம் தான் ஜெபத்துல கேட்டு 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 பார்வோனுடைய சேனைய செங்கடல்ல மூழ்கடிக்கும்படி. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இவங்கெல்லாம் யுத்தம் செய்யுங்கன்னா செய்ய தெரியாது. ஏன்னா இவனுக்கெல்லாம் பயம். சாட்டைய சொடுக்கனா இவன் நடுங்குவான். இவனுக்கு யுத்த ஆயுதங்களை பிடிச்சு பழக்கம் இல்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல கைப்புள்ள. என்ன புள்ளங்க? ஆமா, கைப்புள்ளைக்கு அம்மா ஊட்டி ஊட்டியே பழகி அது பாத்தீங்கன்னா நோஞ்சானா ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்கும். ரொம்ப அம்மா அப்பா பெருமையா வளர்ப்பாங்க. அந்த புள்ள ஒண்ணுக்கும் ஆமா செல்ஃப் எடுக்காது. அது மாதிரி ஆயிட்டான் இஸ்ரவேலன். யுத்தத்துல அவன் வர்றான், பார்வோனதுமே ஐயோ எங்களை கொன்று போட கொண்டு வந்தீரோ டயலாக். ஆண்டவர் பார்த்தாரு, சிங்கக்குட்டி மோசே கோலை கொண்டு பிளந்துடுப்பா சமுத்திரத்தினாரு. பிளந்தாரு பாருங்க. இவன் அத்தனை ஆயான்னு வாயை பிளந்துக்கிட்டு பேசாம வாயை மூடி நடந்து போயிட்டான். ஆமீன் சொல்லுங்களேன். தேவாவியானவர் மனுஷனுக்குள் இருந்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற சக்தி, வல்லமை, மகிமை அந்த மனுஷனுக்குள் இறங்கி வரும். ஆமென் சொல்லுவோமா? இத பெற்றுக்கொள்ளுகிறவங்களுடைய தன்மையில தான் இருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஆவியானுடைய வரங்களுக்காக ஜெபிப்பேன். எப்ப கொடுத்தாருன்னே தெரியல. முதல்ல கன்ஃபார்ம் ஆன இடம் எங்க தெரியுமா? ஒரு வீட்டுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தான். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் கேக்கு சாப்பிட போயிருந்தேன் ஜாலியா. அடே அப்பா அப்படின்ட்டு அங்க போனா, அங்க ஒரு அம்மா, அங்க ஃபங்க்ஷனுக்கு வந்த அவங்க சொந்தக்கார அம்மா, ஒரு வயசான அம்மா, ரூமுக்குள்ள இருந்து ஆடி ஆடி ஹால்ல எனக்கு முன்னால நிக்குது. இது என்ன ஒம்பா போச்சு? அசுத்தாவி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரங்களுக்காக ஜெபிக்கிறல்ல, வல்லமைகளுக்காக ஜெபிக்கிறல்ல, பெற்றுக்கொள்ளு ஆண்டவர் சும்மா தாராளமா கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. தேசங்களை அசைக்கும்படி மலேசியா, இலங்கை, இந்தியாவிலையும் சரி பல இடங்கள்ல கர்த்தர் கொண்டு போய்
பிசாசின் கட்டுகள் அகப்பட்ட ஜனங்களை ஒட்டச்செறிஞ்சிருக்கிறார். அநேகருடைய வியாதிகள் மாறி இருக்குது. சாட்சியா சொல்றேன், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷனா சொல்ல, அந்த மகிமையின் அபிஷேகத்தை நீங்க பெற என்ன செய்யணும்னா வாஞ்சிக்க. அதுக்கு சில முறைகள் இருக்குது, ஜெப தாகம் இருக்குது, அதை விரும்பணும், அதை கேட்கணும், காத்திருக்கணும். இந்த மலேசியால நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு பாஸ்டருடைய மனைவி, அவங்க வீட்டில் தான் நான் அன்னைக்கு தங்கி இருக்கிறேன் அந்த 3 நாள் ஊழியத்துக்காக. அப்போ அவங்க லஞ்ச் டைம்ல ஃபுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க ஆண்டவர் உங்களை அனாயிண்டிங், நல்லா அனாயிண்டிங் பண்ணி நிறைய பேத்துக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துறாரு, இந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. இல்ல அவங்க இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டாங்க, நான் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க பாஸ்டருக்கும் அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், சபை நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னா. அப்ப நான் உண்மையிலே நான் என்னென்ன செய்வேனோ அப்படியே ஒண்ணு விடாம சொல்றேன். வேதம் வாசிப்பேன், ஆவியானவர் குறித்து தியானம் பண்ணுவேன், நிறைய நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன், ஜெபத்துல விரும்புவேன், கேட்பேன் வரங்களுக்காக, உபவாசிப்பேன். அதை விட உபவாசத்தோட காத்திருப்பேன். இப்படிலாம் சொன்னா அது ஆன்னு வாயை பழந்து கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அது மனசுல என்ன நினைச்சு தெரியுமா, பாஸ்டர் நமக்கே ரீல் விடுறாரு அது நினைச்சுக்கிட்டு இருக்குது. வந்து அப்படியே ஒரு ஆள் கையை வச்சதுமே அந்த அபிஷேகம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி, ஏன்னா இங்க நடக்குது இல்லையா, அது போல. ஆனா புதிய ஏற்பாடு கதை வேற, மோசே கதை வேற. தேவனே இறங்கி வந்து பிரிச்சு கொடுத்தாரு. அதுக்கேத்த அந்த பக்தி விருத்தில அந்த 70 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு தேவ மனுஷனை ஒரு மனுஷியை உருவாக்கி கர்த்தர் கையில எடுக்கணும்னா காத்திருப்பு மிக அவசியம். நான் சொல்லுவேன், சும்மா பிரசங்கம் பண்ற நம்ம சபைக்கு ஊழியர்கள் அதிகமா எடுக்கிறது இல்லை தெரியுமா உங்களுக்கு. நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிட மாட்டேன். சாதாரணமா ஒரு உபதேசம் பண்ணிட்டு போறதுக்கு அவங்க எதுக்கு, நான் பார்த்தாதா சொல்லுங்க. தேவ ஆவிய உடையவர்கள் வந்தா ஒண்ணு தீர்க்கதரிசியா இருக்கணும், இல்ல வரங்களை உடையவங்களை வந்து பிசாசின் கட்டில் உள்ளவங்களை வியாதிஸ்தர்ல சுகமாக்கணும். ஆமென் சொல்லுவோமே. முதல்ல இந்த சிந்தை சபையில் உள்ள நிறைய போதகர்களுக்கு இல்ல. உண்மையை சொல்லி கொடுக்கிறேன், உள்ளுக்குள்ள பொறாம. சபைக்குள்ள இருக்கிற எல்லா மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கங்க. சபை மக்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களோடு இருக்கிறீங்கன்னா ஓடியே போயிருங்க அந்த சபையை விட்டு. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நற்செய்தியாய் இதை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல தலைவர்கள் என்ன நினைக்கணும், ஐயோ பாவம் இந்த விசுவாசி எப்படியாவது விடுதலை ஆகணும், சுகமாகணும். நல்ல போதகருக்கு அதான் நல்லது. சபை மேய்ப்பனுடைய ஆத்ம பாரம் அதானே. இவர் ஜெபிச்சு சுகமாகலாம், எவன் ஜெபிச்சு சுகமாக கூடாது. உன்னை எங்க கொண்டு போய் அடைச்சு வைக்கிறதுனே தெரியல. இவன் நல்லவனா? இப்படிப்பட்டவர்கள் நல்லது செய்வாங்களா மக்களுக்கு? ஒன்னும் செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஓட்டம் அப்படித்தான் இருக்கும். குந்தி ஓடி கடைசியில விழுந்து போவாங்க. சபை இருக்காது, ஒண்ணு இருக்காது, மந்தை சிதறி போகும். காரணம் என்ன தெரியுமா, தேவ ஆவியானவருக்கு இவர்களே இடம் கொடுக்கல. இவர்கள் இடம் கொடுக்காம இவர்கள் மூலமா ஆண்டவர் மந்தையில் எப்படி செயல்படுவார் யோசிக்கணும். வார்த்தை தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். நிறைய உட்கார்ந்து இருக்குது. வார்த்தை என்னையா சொல்லுது? மோசே என்ன பண்ணாரு, எலியா என்ன பண்ணாரு, எலிசா என்ன பண்ணாரு, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு என்ன பண்ணுன்னு இந்த ஊழியத்தை கொடுத்தார். 70 பேர் அனுப்பி அவங்க என்ன பண்ணுனாங்க. இதெல்லாம் டீச்சிங். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்தா அசைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நீங்க இருக்கிற பகுதி அசைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கிற உங்க கூடாரம் அசைக்கப்படும். நீங்க உங்க உறவுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை கொண்டு போய் அவர்களை அசைக்கும்படி காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கு. 25 வாசிங்க. அதிலே 11 25 வாசிங்க. கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி, அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயோடு கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி பேசுறார். எவ்வளவு ஒரு கனெக்ஷன் பாருங்க, எவ்வளவு ஒரு கிருபை பாருங்க. பேசி என்ன சொல்றார் இப்ப வாசிங்க. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் கொண்டாந்தீங்கன்னா பைபிள் வாசிக்கும் போது பைபிளை பிரட்டி அந்த வசனத்தின் மேல கவனமா இருக்கணும். ஆவியானவர் பெற விரும்பினீங்கன்னா, அந்த அபிஷேகம் வேணும்னா அந்த வசனத்துக்குள்ள உங்க கண்கள் நல்ல கவனம் செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வசனம் உயிர்ப்பிக்கும். வசனம் உங்களை என்ன செய்யும்னா ஆவியில பலப்பட செய்யும்.
மேகத்திலிருந்து இறங்கி மோசே கிட்ட பேசி 70 பேரையும் அபிஷேகப்படுத்தினார். அந்த 70 மூப்பர்களையும் அபிஷேகப்படுத்தினார். சும்மா அபிஷேகம் இல்ல, அந்த மூப்பர்கள் அங்க பேர் பெற்றவங்களா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல அப்படிதான், மூப்பர்கள் வயதுல முதிர்ந்தவர்களா இருப்பாங்க, வேதத்துல தேறினவங்களா இருப்பாங்க, அவங்க நடக்கை சரியா இருக்கும். அதுதான் அபிஷேகம் பெறுகிறதற்கு வாசல். புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சும்மா துன்மார்க்கத்திலையும் அசுத்தத்திலையும் அதுலயும் இதுலயும் வாழ்ந்துகிட்டு இயேசுவை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நவீன நடன குழுக்களோடு போயிட்டு நடனம் ஆடிவிட்டு, நடன பிரபுக்களோடு நடனம் ஆடிவிட்டு ஆவியானவர் இறங்குங்க என்ன நடத்துங்கன்னா அங்கெல்லாம் ஒண்ணு வேகாது. உன் ஜெபம் செல்ஃப் எடுக்காது. நடனம் ஆடி போதித்தவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை பரிதாப நிலை இல்லையா? அகப்பட்டு கொண்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரணும்னா மூப்பராக இருக்கிறாங்க. மூப்பர் பேர் பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்க அதுக்கு வாசலை திறந்து இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்தாங்க? அந்த ஆவியை பெற்று கொண்டாங்க. அவங்க இந்த ஜனத்தை அதே போல மோசே போல நடத்த பிரிச்சு கொடுக்க 30 லட்சம் ஜனங்களை ஒரு ஆள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. 70 பேர் அப்படியே பிரிச்சு கொடுத்து, அதுக்கு பிறகு காலகட்டங்கள் அவங்களுக்கு கீழே ஆட்களை வைத்து அவங்க அப்படியே வளர்ந்துகிட்டே வந்தாங்க. சரிங்களா? அவங்க ஊழியத்தை குறித்து பெருசா எழுதப்படவிட்டாலும், ஆனால் அங்கு ஊற்றப்பட்ட ஆவியானவர் மோசே மேல் வைக்கப்பட்ட ஆவியானவர். அடுத்த வசனம் 26 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது 2 பேர், அந்த 70 பேர்ல 2 பேர் பாளையத்தில் இருக்கிறாங்க. ஒருவன் பேர் மற்றவன் பேர் அவர்களும் எழுதப்பட்டிருந்தும் புறப்படாமல் இருந்தார்கள். அங்க என்ன செய்தாங்க? புறப்படாம வாசிச்சுட்டே வரணும் டக்குன்னு. அவர்கள் மேலும் அவர்கள் மேல் ஆவி வந்து தங்கினதினால் என்ன செய்தாங்க? பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசன ஆவியை பெற்றார்கள். மோசேயை போல ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவர்கள் ஆவியை பெற்றது உண்மை. அந்த ஆவி யாருடைய ஆவி? தீர்க்க தரிசனத்தின் ஆவி. தீர்க்க தரிசனம் உரைப்பது யாரு? பரிசுத்த ஆவியா. அப்பதான் சுட சுட பெற்றுக்கிறான். வீட்டுக்கு போகணும், போகல. 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். பிடிச்சு வச்சுட்டார் ஆவியானவர். வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டான். தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அதுல 29 வாசிங்க. அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்றைக்கு திருச்சபையை நோக்கி சொல்லுகிறேன், என் மேல் இருக்கிற தேவ ஆவியானவர், என்னை வழி நடத்துகிற தேவ ஆவியானவர் இந்த திருச்சபையார் மேல் இறங்கி வந்தால் நலமாயிருக்குமே. சபை வளரணும், முறையா வளரணும். சபையில தேவ பிள்ளைகள் எப்படி வளரணும்? ஆவியில வளரணும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வந்தா எனக்கு தெரியும், ஏன் ஊழிய பாரம் சும்மா குறைஞ்சிரும். நீங்க எழுந்து ஓட ஆரம்பிப்பீங்க, சபை வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் பக்கத்து வீட்டுக்கு அக்க பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டேங்கிறோம்? ஆவியை பெறாமல் இருக்கிறீங்க. ஏன் இன்னும் உங்களுக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து வாரத்துல ஒரு நாள் சந்திச்சு அங்க ஒரு 4 பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் மாதிரி பாட்டு கதை சொல்லி கொடுத்து அவங்களை அப்படியே டைரக்டா சபைக்கு டைரக்டா நடத்திட்டு வர்றது ஏன் முடியாம இருக்கிறோம்? நீங்கள் இன்னும் தேவ ஆவியை பெறாமல் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேவ ஆவியானவரை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிமு கிபி போல கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் போல உங்க வாழ்க்கையின் சரித்திரம் 2ஆய் பிளக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை மணியா இருந்தாலும் போன்ல ஜெபம்னா ஏஞ்சி ஜெபம் பண்ணுது. எத்தனை மணியா இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைன்னா நான் அவங்களுக்கு உடனே துணையா நிற்பேன். ஏன்? ஒருத்தர் வேதனையோட வலியோடு வர்றாங்கன்னா எனக்கு வந்தது போல அந்த ஃபீலிங்கோட ஜெபம் பண்ணுவேன். ஏன்?
என் தேவ ஆவியானவர் இயேசுவின் இருதயத்துடைய துடிப்பை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன். அதே போல அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நபர்கள் என்ன செய்வாங்கன்னா சுகமாவார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஆவியானவர் வேணுங்கிறதுக்கு முதலாவது ஒரு வித்து இன்னைக்கு போடப்பட்டிருக்குது. உங்க செவிகள் கேட்கும்படி சில காரியங்கள் பேசப்பட்டிருக்குது. வருகிற நாட்கள் இதனுடைய ஆழங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? இது கடைசியாக என்னாகமம் 27க்கு வாங்க. என்னாகமம் 27ல 18-19 வாசிங்க. மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே கிட்ட ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஜீவனை கொடுன்னு சொன்னாலும் மோசே கொடுத்துருவார். ஆனா அதை விட விலையேற பெற்றதை கேட்டு அதை வாங்கி யாருக்கு கொடுக்க சொல்றாரு தெரியுமா? தனக்கு கீழே பணிவிடை செய்து கொண்டிருந்த தேவ மனுஷனு மேல வையுங்கிறார். சமஸ்த இஸ்ரவேலரும் கீழ்ப்படுகிற ஒரே மனுஷன் மோசே. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய டைம் வருது, நீ உன்னுடைய முற்பிதாக்களோடு அடக்கம் செய்யப்படணும். நீ என்ன செய்ய, உன் ஆவி எடுத்து உனக்கு கீழே ஒருத்த வேலை பார்த்தா பாரு, அடிமை மாறி எதை சொன்னாலும் ஓடி ஓடி செஞ்சான் பாரு, அவன் மேல வையா. ஒரு காரியம் தெரியுமா? மோசைக்கு பிள்ளைங்க இருந்தாங்க, மோசைக்கு குடும்பம் இருந்துச்சு. அவங்க மேல யாரு மேல வைக்க சொல்லல ஆண்டவர். இது மோசைக்கு மாத்திரம், மற்றவங்களுக்கும் பொதுவா பொருந்துமான எனக்கு தெரியாது. மோசைக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, மோசைக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட ஆண்டவர் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு, அந்நியன் ஒருத்தன், அவன் குடும்பத்துல சாராதவன், வெளியில இருந்து வந்து அந்த இஸ்ரவேலர்ல ஒருத்தன், அவ்வளவுதான், அவன் மேல வை அப்படிங்கிறார். மோசே உண்மையிலே சொல்லுவேன், பெரிய தியாகி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே செய்தாரு. மோசைக்கு அடுத்தது அப்படியே யோசுவா எழும்பினான். அல்லேலூயா. சபையில் அப்படிதான். ஊழியக்காரருக்கு, நல்ல ஊழியக்காரருக்கு கீழே இருப்பீங்கன்னா அந்த தேவ மனுஷன்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பெருகிறதுல கவனமா இருக்கணும். சும்மா சபைக்கு வந்துட்டு பாஸ்டர் இப்படி ஆக்கும், பாஸ்டர் அப்படி ஆக்கும், பாஸ்டர் இப்படி செய்ய மாட்டேங்கிறாரு, அப்படி செய்ய, இதெல்லாம் சபைக்கு அழகு. அந்த தேவ மனிதன் மேல இருக்க என்ன அபிஷேகம், அது விலையேற பெற்ற அபிஷேகம், அது தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அதை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் உடன் ஊழியனாய் பணி செய்த இடத்துல என் பார்வை அப்படிதான் இருந்துச்சு. என்னென்னமோ ஏச்சி பேச்சலாம் விழுவோம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த தேவ மனிதன் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேண்டுமான கர்த்தர் ரெட்டத்தனையா கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி அழகா வெளி தேசங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளி ஊர்களுக்கு கொண்டு போய் பயன்படுத்த ஆரம்பிச்சார். இன்னமும் டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எதற்காக இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்? தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் பலனடைந்து சமரியா, அப்புறம் எருசலேம், யூதயா பட்டணம் எங்கும் என்னவா இருப்போமா? சாட்சிகளா இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஆவியானவருடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், உங்களுக்கு ஒரு அறிமுக உரை மாத்திரம் தான் நான் என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இனி வருகிற நாட்கள் இதை குறித்து டீப்பா டீச் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவ ஆவியானவரை கட்டவிழ்த்து நீங்கள் அந்நிய பாஷை ஆவில நிறைந்து பேசும்படியும், கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு நீங்க கேட்ட வேத ஞானம், அதன் அறிவு, அதை மாத்திரமல்ல உலக பிரகாரமான உங்களை விவேகமுள்ள ஒரு மனுஷனாக, மனுஷியாக மாற்றக்கூடிய தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பும்படி இந்த திருச்சபையில் ஜெபம் ஏறெடுக்கப்படும். எத்தனை பேர் ஆயத்தமா வருவீங்க? அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவரை பெறுவது ஒரு நாள் வேலை கிடையாது. சும்மா வந்ததுமே கை வச்சுட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்வது அல்ல.
மூப்பர்கள் பெயர் பெற்றவர்கள். சமஸ்த இஸ்ரவேலிலே அவங்க மூப்பரா அது வரைக்கும் கனம் பெற்றவங்களா சிலருக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தி அவங்க பக்தி விரித்து உள்ளவங்களா வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல 70 பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டுதான் ஒரே நாள்ல சொல்லி அவங்க மேல உன் கைகளை வைத்து அந்த ஆவியை வை அப்படிங்கிறார். தேவாலயத்துக்கு தொடர்ந்து வந்து தேவனோடு நடந்து வார்த்தைகளை கேட்டு தேவ பிள்ளைகள், இதை நீங்க தூர தேசத்துல பார்க்கிறவங்க ஃபாலோ பண்ணி இறுதி ஜெபத்துல எங்களோட இணைந்து இருக்கணும். இணைந்து நான் சொல்ற மாதிரிலாம் ஜெபம் பண்ணி அதை நாங்க அந்த மகிமை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிக்கணும். தனித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான்லாம் தனித்திருந்து தான் பெற்றுக்கொண்டேன். எனக்காக யாரும் ஜெபித்தெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளல. என் மேல யாரும் கை வைக்கல. அதற்கு பிறகு வெவ்வேறு அபிஷேகங்களுக்காக நல்ல முதிர்ந்த ஊழியர்கள் என் மேல் கை வைத்து ஜெபித்திருக்கிறாங்க. நான் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனா என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம் தான் பரிசுத்த ஆவியானை பெரும்படி கிருபை பாராட்டியது. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய் திறந்து கேட்கணும். சும்மா வந்துட்டு சபைக்கு தலையை காட்டிட்டு போனீங்கன்னா ஆவியானவரை நீங்க பெறவும் முடியாது, அந்த மகிமைக்குள்ள நீங்க நடக்கவும் முடியாது. எல்லாரும் சத்தமிட்டு ஜெபிக்கலாமா?